கிறிஸ்தவர்கள் நகை அணியலாமா? அப்படி நகை அணிந்தால் அது பாவமா? இந்த கேள்வி அதிகமான சபைகள்ல ஒரு விவாதமாக இருக்கும் கேள்வி. அநேக விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்வது சிரமமாக இருக்கும். அவரவர்கள் விருப்பத்தின்படி அதற்குரிய பதிலை எடுத்துக்கொள்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க. இதுவரைக்கும் நீங்க கவனிக்காத சில உண்மைகளை குறித்து நம்ம வேதாகமத்தில இருந்தே நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டா பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 24வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, இந்த வசனத்துல பார்க்கும்பொழுது ஆபிரகாமுடைய ஊழியக்காரனிடத்துல ஆபிரகாம் தனக்கு வரப்போகிறதான மருமகளான ரெபேக்காளுக்கு அவர் பொற்காதனிகளை வளையல்களை அவர் கொடுத்து அனுப்புறாரு, மூக்குத்திய அவர் கொடுத்து அனுப்புறாரு. அப்போ ஆபிரகாம் நகைகளை பயன்படுத்த தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் பலரும் நகை அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு மோசே மலை மேலே ஏறி கட்டளை பெற்றுக்கொள்ள போகிறார். அவர் திரும்பி வருகிறதற்கு நேரமானதுனால அவர்கள் தங்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். தேவன் எப்படி இருப்பாருன்னு தெரியல, தேவனை எங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லி தங்கள் காதுல கழுத்துல எல்லாவற்றிலும் போட்டிருக்கிற நகையை எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறாங்க. அவர் என்னையன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன கர்த்தருக்கு அப்பொழுதுதான் கோபம் வருது. அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல நகை போடுவது வேண்டாம் என்று அவர் கடிந்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகை கிடையாது, அந்த விக்கிரகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய இருதயம் தான் இந்த இடத்துல ஆண்டவர் வெறுத்தார். அதே போல ஏசாயா 3வது அதிகாரம் 16 to 24வது வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது, எருசலேம் பெண்கள் அவர்கள் ஆடம்பரங்களை விரும்பினாங்க, தற்பெருமையை விரும்பினாங்க, அலங்காரம் பண்ணி கொண்டாங்க. அதை தான் கர்த்தர் அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வெறுக்கிறது நகை இல்ல, அதன் நிமித்தம் வருகிறதான பெருமைகள், பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணங்கள், இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிறார். அப்போ நகை போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அப்ப பழைய ஏற்பாட்டை பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை அநேகர் இது குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் மயிரை பின்னி அப்படின்னு சொல்லப்படுது. அநேக டிபிஎம் சபைகள்லையும் பெண்டிகாஸ்ட் சபைகள்லும் தான் இந்த நகைகளை அணிகிறது ஒரு பாவமா கருதுறாங்க, அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி அவர்கள் இந்த வசனத்தை தான் அதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. அப்படி இதை காட்டுறதுனா மயிரை பின்னுதலினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தலைமுடிய பின்னக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. டிபிஎம்ல இருக்கிறவங்க தலைமுடியை கொண்டை போட்டுட்டாங்க, ஆனா வீட்டுல வந்துட்ட பிறகு பின்னிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தலைகளை பின்னி தான் அனுப்புறாங்க முடிய. அப்ப அதுவும் பாவம் தானே. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம தெளிவா ஆராய்ந்து பார்த்தோம்னா, இதை போடக்கூடாது, இது பாவம்னு சொல்லல, அதை காட்டிலும் நமக்கு அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்கு இருக்கணும்னு சொல்லப்படுது. அதே போல கீழே அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் சொல்லப்படுது. அப்ப இது எதனா ஒரு ஜுவல்லா, இதை போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, புருஷருக்கு அலங்கரிக்கிறதையும் அவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் உண்மையான அலங்காரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நகை போடாம அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை பெருமை உள்ளவர்களாய் காட்டிக் கொள்ளுகிறதுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துறாங்க. நான் வஸ்திரத்துல உயர்ந்ததை உடுத்தும் போது அதை கண்டுக்கிறது இல்லை. நார்மலான ட்ரெஸ் இல்லை, நகை போடாதவன்னு அநேகரை பார்த்துருக்கிறோம், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறாங்க. அப்ப அதுவும் பாவம் தானே. நகை போட்டுட்டு அமைதியோடும் சாந்தத்தோடும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நகை போட்டு கொள்ளுகிறதுனால தனக்கு பெருமையோ இல்லை அடுத்தவர்களை கவருகிறதற்காகவோ இல்லை தன்னுடைய அழகை மேம்படுத்தி கொள்ளணும்னு அதை போட்டு அது தவறு. மற்றபடி அது எதுவுமே இல்லாம நாம அலங்காரமா ரொம்ப அதிக நகைகளை போட்டு அலங்காரமா பண்ணிக்கிறதா தவறு. நார்மலா ஒரு கம்பல் போடுறோம், ஒரு செயின் போடுறோம், ஒரு வளையல் போடுறோம்னா அது தவறு இல்லை. வேதாகமத்தின் படி பார்த்தா அதை காட்டிலும் இதெல்லாம் உயர்ந்த குணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில சகோதரிகள் நகை அணியாமல் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுடைய குணங்கள் சண்டை போடுகிறது, பொறாமைப்படுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாது, கணவனிடத்துல சண்டை போடுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சில பெண்கள் இடத்துல இருக்குது. ஆனா நகை போட்டவங்களும் அப்படி இல்லாம சாந்தமும் அமைதலுமா இருக்கிறவங்களையும் நம்ம பாக்குறோம். அப்ப நகை போடுவதும்
குற்றம் அல்ல, போடாமல் இருக்கிறதும் குற்றம் அல்ல. போடுகிறவர்கள் போடாதவர்களை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது, போடாதவர்கள் போடுகிறவர்களை பார்த்து நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அவரவர்கள் புரிந்து கொண்ட அந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி பேசுகிறாரோ அதன்படியாய் அவர்கள் அதை செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னையுமே பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பதாக பார்த்த வீடியோக்கள்லாம் நான் எந்த நகையுமே போட்டிருக்க மாட்டேன். நான் வந்து பெண்டிகாஸ்ட் பின்னணியை சேர்ந்ததுனால எனக்கு வந்து நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்ல, நான் நகை போடுகிற காலத்துல எனக்குள்ள பெருமையும் மேட்டுமையும் எனக்குள்ள இருந்தது. அதனால தேவன் எனக்கு அதை அனுமதிக்கல. ஆனா இப்போ எனக்கு வந்து சுவிசேஷ வேலைக்காக அது தேவைப்படுது. சுவிசேஷ வேலைக்காக தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல டிராவல் பண்றோம், போறோம் வரோம், இல்லை யாராவது பார்க்கும்போது, சகோதரிகளை பார்க்கும் பொழுதோ இல்லை யாரையாவது பார்க்கும்போது நம்ம ஈஸியா அவங்களோட கூட பேசி பழக முடியலை. ஏன்னா நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கிறோம். அதனால நம்ம கிட்ட பேசுறதுக்கும் நம்ம கிட்ட பழகுறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கப்படுறாங்க. உள்ள நம்மளுக்கு கணவன் இல்லையோ, இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர்கள் எளிதாய் பேசி பழகுறதற்கு நாம் இந்த நகை போட வேண்டியது, நாமன்னு சொல்றதை விட நான், என்னுடைய வேலை சுவிசேஷ வேலை. அப்போ நான் செய்யறதுக்கு இது எனக்கு ஒரு வாசலா இருக்குது. நான் அவர்களோடு கூட பழகுறதற்கு எனக்கு இது ஒரு வாசலா இருக்குது. நம்ம ஆண்டவர் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொன்னாரு அப்படின்னு, தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஒரு சுவிசேஷக வேலையை செய்கிறவர்கள் என்பவர்கள் ஈஸியாக மனிதர்களோடு கூட பழகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ இத்தனை நாள் நானும் ஊழியம் செய்தேன், நான் நகை இருக்கும்போது செய்யும் போது ஈஸியா ஆட்களை என்னால அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த சுவிசேஷ வேலையை செய்யும் பொழுது நகை இல்லாம போகும்போது இவங்களுக்கு ஒண்ணும் இல்லை போல இருக்கு, ஆண்டவர் இவங்களே ஆசீர்வதிக்கல அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் வந்து வருது. இப்போ நான் எல்லாரையும் போல நான் சாதாரணமா இருந்தேனா, பவுல போல எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு தேவைக்காக சுவிசேஷ வேலைக்காக நான் இதை செய்கிறது தவறு இல்லைன்னு நான் நம்புறேன். அதனாலதான் முன்ன போடாம இருந்தேன்னா இப்பொழுது அந்த நகைகளை அணிகிறேன். ஏன்னா என்னுடைய வேலைக்கு நான் எப்படி ஒரு ஐடி கார்டு மாட்டிட்டு போகணுமோ, எப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகணுமோ, அப்படி இது எனக்கு தேவையா இருக்கிறது. அதே போல பவுலை பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல தன் கையினால வேலை செஞ்சு அவரு ஊழியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு ஊழியர்களிடையே இதுவும் ஒரு வாக்குவாதமா இருக்குது. வேலை செய்யலாம், வேலை செய்ய. ஏன் அவர் வேலை செய்தார்னா, சிலரை ஆதாயப்படுத்தும்படி அவர்களோடு கூட மிங்கிள் ஆகிறதுக்கு, கலக்கிறதுக்கு அவருக்கு அந்த வேலை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் அந்த வேலையை செய்தார். இப்ப என்னுடைய வேலைக்கு இது தேவைப்படுகிறது. அது போல ஒவ்வொருவருடைய மன விருப்பம் தேவன் எப்படி அவர்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி இருக்கலாம். போடுகிறதும் குற்றம் அல்ல, போடாமல் இருக்கிறதும் குற்றம் இல்லை. எதை செய்தாலும் நம்ம தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய தற்பெருமை அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பிறரை இச்சிக்கிற காரியம் அங்க இருக்கக்கூடாது, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, சமாதானம் இல்லாம நம்ம அதை போடக்கூடாது. அதை தவிர மற்ற என்னுடைய தேவைக்காகவோ இல்ல சாதாரணமா எல்லாரையும் போல நான் இருக்க விரும்புகிறேன், இது தேவனுடைய வேலை செய்கிறதற்காகவோ தேவனை பற்றி சொல்லுகிறதுக்கு எனக்கு இது உதவியா இருக்குன்னா நம்ம அதை செய்யலாம். இது ஊழியர்களுக்கு. அதே போல விசுவாசிகள் நீங்க விருப்பப்பட்டா அதை அணிந்து கொள்ளலாம். ஆனால் அது நகையை அலங்காரமாக அணியாதீர்கள். அடுத்தவர்கள் இச்சிக்கும்படியா, கவரும்படியா, மேன்மைக்கும் பெருமைக்கும் இந்த மாதிரியான காரியங்களுக்காக நீங்க அணிய வேண்டாம். மற்றபடி நகை அணுவது பாவம் என்று வேதாகமத்துல எங்குமே சொல்லவில்லை. தொடர்ந்து நீங்க இது போன்ற தர்க்கமான கேள்விகளுக்கு பதில பார்க்கணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.